பானிபூரி சாப்பிட்டு அப்படியே லாக் ஆயிடுச்சு. இந்த ஜா இருக்கு இல்லையா, ஜா லாக் ஆயிடுச்சு. இந்த ஒரு விரல் போற அளவு கூட தூக்க முடியாது, வாய் திறக்க முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரீசெண்டா ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்க பானிபூரி சாப்பிட்றப்ப அப்படியே லாக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னன்னா அவங்களால ஓப்பன் பண்ண முடியாது, ஒரு விரல் அளவு கூட. அதாவது ஸ்ட்ரா வச்சுதான் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு குடிக்கணும். பல்லு விளக்க முடியாது, சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நிறைய பெயின் கில்லர் கொடுத்துருக்காங்க, அப்பயும் சரியால. அப்புறம் அந்த இடத்துல ஊசி போட்டாங்க, அதுல 2 விரக்க அந்த அளவுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. ஆனால் சூ பண்ணியும் நார்மலா நம்மள சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியாது. இந்த ப்ராப்ளம் வந்து அடிபட்டும் அடிபடாமலும் வரலாம். இதுக்கு மெயின் காரணம் இந்த டெம்ப்ளோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்ல இருக்கிற அந்த அலைன்மெண்ட் லைட்டா மாறினதுனாலயோ, இல்லை இருக்கிற அந்த சாஃப்ட் டிஷ்யூ லிகமெண்ட்ஸ் டேமேஜ் ஆகிறதுனாலே வரலாம். பொதுவாக இது வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், ஹெட் இன்ஜுரிக்கு அப்புறம் வரும். இல்லைன்னா பெரிய டென்டல் எக்ஸ்ட்ராக்ஷன் சர்ஜரி, அதாவது மோர் தென் ரொம்ப நேரம் சர்ஜரி பண்ணுறப்ப வாயை திறந்தே இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்க லிகமெண்ட்ஸ் இன்ஜுரி, சாஃப்ட் டிஷ்யூஸ்லாம் டேமேஜ் ஆகிறதுனால வரும். எதுவுமே இல்லாமல் ஒரு கோல்டுனால இல்லை ஸ்பாசத்தினால கூட இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து மருந்து மாத்திரைனால ஓரளவு தான் செலவு பண்ண முடியும். அந்த இன்ஜெக்ஷன் சில பேருக்கு வாய்ப்புலாம் திறக்க முடியும், சில பேருக்கு திறக்க முடியாது. ஸோ இதுக்கு மெயின் காரணம் அந்த இருக்கிற லிகமெண்ட் இதெல்லாம் டேமேஜ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஃபிசியோதெரப்பியில் அல்ட்ராசானிக், லேசர், அது மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பண்ணுறப்ப இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க. இது மாதிரி பிரச்சனை உங்களுக்கோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். I am Dr. Vijaya, consultant physiotherapist, food and nutritionist from Kilpak, Chennai 10, 37 years experience. மேலும் விவரங்களுக்கு 9445331014.